அரிசியை மட்டும் மாவு அரைச்சி வச்சா போதும். நீங்கள் இரவு இட்லி ஊற்றுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சு 3/4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து அரைச்சி நீங்கள் மாவில் கலக்கினாலே போதும். இட்லி பிரமாதம் வரும். முதல்ல இது உளுந்து வந்து நீங்கள் புளிக்கணும்னு அவசியம் இல்லை, அரிசி மட்டும் புளிச்சா போதும். இப்போ வெயில் காலம், நல்ல வெயில் காலம் அப்படின்னா நீங்கள் மாவு அரைச்சி வைக்கிறதுக்கு விட அதை விட கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணிக்குள்ளே இறக்கி வச்சோம்னா அந்த புளிப்பை இது கண்ட்ரோல் பண்ணும். ஓகே. புளிக்கவே இல்லை, பனி சரியான பனி புளிக்கவே இல்லைன்னா ஒரே ஒரு இளநீர் வாங்கி உடச்சி ஊற்றி கலக்கி வச்சிங்கன்னா பிரமாதமாக புளிச்சு அருமையாக பொங்கி நிற்கும். இதில் குறிப்பாக முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பானையை வச்சு நீங்கள் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பானை வைப்பாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, அடுப்பத்து வைப்பாங்க, தட்டில் மாவு ஊற்றி மூடி வச்சிட்றாங்க. அப்படி இல்லை, தண்ணி கொதிநிலை வராமல் நீங்கள் இட்லி ஊற்றக்கூடாது. தண்ணி கொதிநிலை வந்ததுக்கப்புறம் தான் ஊற்றணும், இல்லைன்னா இட்லி வராது. கொதிக்கிற வரைக்குமே தண்ணி உள்ளே தான் இழுக்கும். எல்லா இதுவும் நல்ல கொதிநிலை வந்ததுக்கப்புறம் இந்த ஆவியில் இந்த இட்லி வேகும். அதாவது இட்லிக்கு அந்த ஃப்ளஃபினஸ், அந்த ஒரு டேஸ்ட், அந்த ஒரு அப்படி வாயில் வச்ச உடனே அந்த ஒரு சுவையானது இழுக்கணும் நம்மளை, அடுத்த வாய் சாப்பிடணுன்ற மாதிரி. அந்த பதத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க சார்? அருமையாக இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான இட்லி பண்ணுறது. அருமையாக கேட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடுகளில் ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா இட்லி அருமையாக இருக்கும், நல்லா பூ போல் பஞ்சு போல் நல்லா இருக்கும். ஒரு நேரம் பார்த்திங்கன்னா கல் மாதிரி இருக்கும், இதாக இருக்கும். அதே அரிசி அதே உளுந்து செஞ்சதும் ஒரே ஆள் தான். ஏன் மாறுது அப்படிங்கும்போது இந்த இட்லிக்கு முக்கியமானது சார் காலச்சூழல், கிளைமேட் தான். இட்லி வந்து அந்த புளிப்பு சரியான விகிதாச்சாரத்தில் அந்த புளிப்பு இருக்கணும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் இட்லியை தவிர வேறு எதையுமே செய்ய மாட்டோம், இட்லி தான். இப்போ ஒரு கணவன் மனைவி 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க எப்பவும் போலவே இரவு 8 மணிக்கு மாவு அரைச்சி வைக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க வீட்டில் ஒரு 4 உறவினர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க, அவங்களுக்கு சேர்த்து சமைக்கிறாங்க. அந்த ரூம் டெம்பரேச்சர் அதிகமாகும். இந்த டெம்பரேச்சர் தான் புளிப்புக்கு காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி மழை காலத்தில் கொஞ்சம் லேட்டாக புளிக்கும், பனி காலத்தில் ரொம்ப லேட்டாக புளிக்கும், வெயில் காலத்தில் சீக்கிரம் புளிச்சிடும். அந்தந்த காலச்சூழல் இன்றைக்கி எத்தனை பேரன் ஹீட்டு எப்படி சூடு எப்படி உஷ்ணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி தான் இந்த இட்லி பண்ண செய்ய முடியும். இந்த அரிசி ஊற வைக்கிறதுலேருந்து சார், தண்ணியில் அரிசியை ஊற வைக்கிறதுலேருந்து அந்த மாவு வந்து அந்த அரிசி கொஞ்சமாக புளிக்க ஆரம்பிக்கும். மாவு அரைக்கிறதுன்னு ஒரு பதம் இருக்குது சார். இன்றைக்கி யாரும் மாவு அரைக்கிறது இல்லை, எல்லாம் ரெடிமேடு இயந்திரமாக போச்சு, எல்லாம் வாங்கிட்டு போயிடும். மாவு அரைக்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம். நாங்கள் மாவு அரைக்கும்போது அரிசி மாவு மட்டும்தான் அரைச்சி வைப்போம், உளுந்து மாவு அரைச்சி வைக்க மாட்டோம். இப்போ நம்ம இட்லி ஊற்றிட்டே இருப்போம், ஊற்றி முடிச்சுட்டு கடைசியாக இந்த மாவு வலித்து ஊற்றி ஒரு இட்லி ஊற்றுவாங்க. அது வரைக்கும் நல்லா வந்துட்டுருக்கும். இந்த கடைசி மாவு இட்லி பார்த்திங்கன்னா கல் மாதிரி தான் இருக்கும். ஏங்க இது கல் மாதிரி இருக்குன்னா, ஏங்க அது கடைசி இட்லிங்க, கடைசி மாவு அது அப்படி தான் வரும் அவங்களுக்குள்ள, அது அப்படி தான். ஆனால் ஏன் அப்படி வருதுங்கிறத நான் யோசித்தேன், ஏன் அப்படி வருது. இப்போ நம்ம அரிசி மாவு அரைச்சிட்டு கொஞ்சம் டேபிளில் லைட்டாக இங்கே வச்சிடறோம், உளுந்து மாவு அரைச்சிட்டு லைட்டாக இங்கே வைக்கிறோம். கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்திங்கன்னா உளுந்து மாவு இருக்கிற அடையாளமே இருக்காது, அரிசி மாவு மட்டும் காஞ்சி போய் வெள்ளையாக இருக்கும். இந்த உளுந்தோட பணி என்னன்னா, அரிசியோடைய ஒவ்வொரு அணுக்களுக்கு இடையில ஒரு லேயர் போடுறது தான் அந்த உளுந்து போட்டு நல்லா கலக்கிறோம் இல்லையா, அரிசி உளுந்தும் அரிசியோட அந்த அணுக்கும் லைட்டாக ஒரு லேயர் போட்டு போகிறது தான். வெறும் அரிசியில் செஞ்சால் அது குலக்கட்டை.